வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வார்ட் ஃபேரி அனிமோட 10வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், இந்த பையனுக்குள்ளார தான் கிரீன் லோட்டஸ் இம்பீரியல் ஸ்வாட் பவர் இருக்கு. அதனால இவனுடைய மைண்டும் சோல் பவரும் போயிடுச்சு. இவன் இன்னும் எழுந்துக்காமலே இருக்கானேன்னு மாஸ்டர் சொல்றாரு. ஹீரோயின் வந்து உக்காந்துட்டு ஹீரோவோடைய கை மேல கை வைக்கிறா. கிரீன் லோட்டஸ் இம்பீரியல் ஸ்வாட் பவர் பர்பிள் கேர்ள் கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா இவங்கிட்ட இருக்கேன்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. ஆமா, இம்பீரியல் ஸ்வாட் மூலயமா நினைச்சு பார்க்காத சக்தியெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் அவ சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவர் கிரீன் பிறந்தப்பவே அவனுக்கு டேண்டைன் கம்மியா தான் இருந்துச்சு. அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் கல்டிவேஷனும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால இவன் இன்னும் கியூஐ ரிஃபைனிங்கோட ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கான்னு மாஸ்டர் சொல்றாரு. பிளாக் ஸ்வாட் அதை கேட்டுட்டு ஹீரோவை பாக்குறான். நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு டீச்சர் ஹீரோ கிட்ட வந்து அவருடைய பவர் அனுப்பிட்டு கண்ணை மூடுறாரு. பார்த்தா ஏதோ ஒரு பவர் போது அவர் கண்ணை திறந்து அந்த இம்பீரியல் ஸ்வாட பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுறாரு. அந்த கத்தி பவர் எல்லாத்தையும் சேர்த்து டீச்சர் பக்கமா அனுப்புது. திடீர்னு அந்த இடம் ஃபுல்லா ஒரே மின்னலா வருது. அந்த பவர் பட்டு வலி தாங்க முடியாம கத்துறாரு. அந்த இம்பீரியல் ஸ்வாட சுத்தி பவர் வந்துகிட்டே இருக்கு. திருப்பி அந்த இடத்தைய காட்டுறாங்க. அவர் டக்குன்னு கையை எடுத்துட்டு இது எப்படி இந்த அளவுக்கு மாறிச்சுன்னு தெரியல, என்னுடைய பவரை யூஸ் பண்ணி நான் பார்த்ததுல அந்த இம்மார்டல் எனர்ஜி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. எனக்கு தெரிஞ்சு இவன் 10 வருஷம் ஆனா கூட அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண மாட்டான்னு டீச்சர் சொல்றாரு. 10 வருஷம் ஆனா கூட இவனால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. பிரதர், ஆனா மத்தவங்க எல்லாம் இம்மார்டல் எனர்ஜி ஒரு சில வருஷங்கள்ல அப்சர்வ் பண்றாங்க. இவனுக்குள்ளாரதான் அந்த பவர் இருக்கு, ஆனா எதுவும் பண்ண முடியாம படுத்துக்கிட்டு இருக்கான்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோவை சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா. இது நல்லதுக்கு இல்ல, இம்பீரியல் ஸ்வாடோடைய பவரை இவனால யூஸ் பண்ண முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. ஆனா இம்பீரியல் ஸ்வாடோடைய பவரை யூஸ் பண்ணி டீமன் செக்ட தோக்கடிக்க முடியும்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கோம். அந்த இம்பீரியல் ஸ்வாடு பர்பிள் கேர்ள் கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு டீச்சர் சொல்றாரு. ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு கையில அடிச்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா, எம்பையர் ஸ்வாடு தான் இன்னும் எவர் கிரீன் கூட ஃபுல்லா சேரல இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த இம்பீரியல் ஸ்வாட முதல்ல வெளியில எடுத்துடலாம், அதுக்கப்புறமா அந்த ஸ்வாட சக்தி வாய்ந்தவங்க கிட்ட கொடுக்கலான்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. அவனுடைய பவரை ஒரு இன்ச்சு ஏத்ததுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படணும். இதெல்லாம் அவன்கிட்ட இந்த எம்பீரியல் ஸ்வாட் இருக்கிறது ரொம்ப அசிங்கம். அந்த இம்பீரியல் ஸ்வாட நம்ம பயன்படுத்தி நம்ம இடத்துல சக்தியை அதிகரிக்கலாம். ஒருவேளை வருங்காலத்துல எவர் கிரீன் எதனா சாதிச்சானா அப்ப இந்த இம்பீரியல் ஸ்வாட அவங்க கிட்ட கொடுக்கலாம். நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. இது ஒன்னும் மோசமான வயலாம் இல்லைன்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. ஹீரோயின் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பாகி எழுந்து, வாய்ப்பே இல்ல, அது எங்களுடைய ஸ்வாடு, எவர் கிரீன் கிட்ட இருந்து நீங்க திருட நான் விட மாட்டேன், என்ன சொன்னேன்னு பர்பிள் ஸ்வாட் கை காட்டுறாரு. ஸ்னோ கேர்ள் ஏதோ சொல்ல வராங்க. டீச்சர் கை காட்டின உடனே சைலண்ட் ஆயிடுறாங்க. பர்பிள் கேர்ள், நாங்க ஒன்னும் அந்த இம்பீரியல் ஸ்வாட திருடல, ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்க போறோம்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லைன்னு ஹீரோயின் கத்தரா. அவங்க கிட்ட அற்புதமான சக்தியும் தாவாவோடைய உடம்பு இருக்கு, உனக்கு அது வேணாமான்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. எனக்கு அது வேணாம், ஏற்கனவே எவர் கிரீன் அந்த ஸ்வாட் ஏத்துக்கிச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் யாரும் அந்த ஸ்வாட வெளியில எடுக்க கூடாது, இல்லனா தாத்தா இப்படி வீணா இறந்து இருக்க மாட்டாருன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. தாவோயிசத்தை கடைபிடிக்கிறவங்க மனசு ஃபுல்லா நீதி மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி அற்ப அன்புலாம் இருக்க கூடாதுன்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. நீங்க எவர் கிரீனுக்குள்ளார இருக்கிற ஸ்வாடை எடுக்க நினைச்சா எங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுங்க, நீ நீதியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இங்க நடிக்காதன்னு ஹீரோயின் சொல்றா. ஏ பொண்ணு, எது முக்கியம்னு எங்களுக்கு தெரியாதா, இதால இந்த இம்மார்டல் செக்ட் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், ஆனா நீ எங்க செக்ட பத்தியா தப்பா பேசுறியா. ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம கீழே குனிஞ்சறா. ரெண்டு பேரும் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேளுங்க, சிஷுவான் அப்புறம் டியானுக்கு என்னுடைய பையன் நண்பர்கள், அவங்க ரெண்டு பேரும் டீமன் சீக்குள்ளார போயிட்டாங்க. அதனால நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். அப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த டீமன் சீக்குள்ளார விழுந்துட்டாங்க. ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப அவங்களுடைய பசங்க குன்லுனுக்குள்ளார வந்திருக்காங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள பாதுகாப்பேன். எவர் கிரீனோடைய கல்டிவேஷன் லெவல்ல எந்த அளவுக்கு இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் அந்த ஸ்வாடை எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திய வர வைக்கிறாரு. நிறுத்துங்கன்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. பிளாக் ஸ்வாட் அவனுடைய பவரை வர வைக்கிறான். அந்த ஸ்வாடை திருப்பி எடுத்துருன்னு டீச்சர் சொன்ன உடனே மாஸ்டர் திருப்பி அந்த ஸ்வாடை எடுத்துடுறாரு. பிளாக் ஸ்வாடும் அவனுடைய பவரை நிறுத்திடுறான். சொல்லிட்டு ஏதோ பேச வர்றாரு. டீச்சர் மறைச்சு பாக்குறத பார்த்துட்டு நம்ம இந்த விஷயத்த பத்தி உக்காந்து நல்லா பேசி முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பர்பிள் ஸ்வாட் அங்கிருந்து போறாரு. அப்படின்னா நான் இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன், குட் பை
பாய்ன்னு சொல்லிட்டு பிளாக் சோடா அங்க இருந்து போறாரு. பிரதர் எவர் கிரீனுக்காக என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு டீச்சர் கேக்குறாரு. எவர் கிரீனை என்னுடைய ஸ்டூடெண்டா ஏத்துக்க போறேன். அப்ப பர்பிள் கேர்ள்னு டீச்சர் கேக்குறாரு. பிரதர் பர்பிள் கேர்ள நான் பாத்துக்கிறேன். என்னால ஹியூமன் இம்மார்டல் ரெலிமுக்குள்ளார போக முடியலனாலும் என்னால அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளுடைய மனநிலைமைய மாத்த முடியும்னு ஸ்னோ கேர்ள் சொல்றாங்க. ஹீரோயின் எதுவும் சொல்லாம கீழே பாத்துக்கிட்டு இருக்கா. நீ ட்ரிஃப்டிங் ஸ்னோ சோடா ஆட்ட இந்த குன்லூன்ல இவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு டீச்சர் சொல்றாரு. பர்பிள் கேர்ள் நீ அவங்க கூட பாத்துக்க விரும்புறியான்னு மாஸ்டர் கேக்குறாரு. நான் போறேன்னு பர்பிள் கேர்ள் சொல்றா. இவங்க எவர் கிரீனோட இம்பீரியல் சோடா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு தெரிஞ்சு இவங்கள நம்பலான்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறா. ஸ்னோ கேர்ள் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நீங்க இவளை பாத்துக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் உதவி பண்றேன்னு மாஸ்டர் சொல்றாரு. அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம்னு ஸ்னோ கேர்ள் சொல்றாங்க. சரி அதான் பேசி முடிச்சாச்சு இல்ல, அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் அவங்களே பார்த்து நின்னுகிட்டு இருக்கா. பிரதர் கிரீன் லோட்டஸ் ஓடு வேலையில நடந்ததை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. பிரதர் உங்ககிட்ட அங்க நடந்ததை பத்தி சொல்றதுக்கு விஷயம் இருக்கு சொல்லுங்கன்னு டீச்சர் சொல்றாரு. மாஸ்டர் அதை கேட்டுட்டு எதுவும் சொல்லாம அவருடைய பவரை வர வச்சு பறந்து போறாரு. பின்னாடியே இவங்க 2 பேரும் போறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.